ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா சான்ஸே இல்ல. என்ன நானா அப்ப நல்ல மூடு கால் போறேன். போமா ஏதாவது கொடுத்தாங்க கொடுத்தா நீ மட்டும் வச்சுக்கறமா பாதி எனக்கு கொடுத்து. ஓகேவா? இங்க வா. என்ன ஐயோ பாதி அடி சாவடிச்சிருவேன் உன்னை. என்ன இப்படி சூர்யா என்ன பண்ற? வைத்தியமா புடிச்சிருக்கு. எதுக்கு அவள அடிச்ச? தப்புதான். இவளெல்லாம் அடிச்சிருக்க கூடாது. ஏறி மிதிச்சிருக்கணும் இவள. எனக்கு கால் மட்டும் நல்லா இருந்தா அதை தான் செஞ்சிருப்பேன். நீ எல்லாம் ஒரு அக்கா. சொந்த தம்பி மேலேயே வெடிய கொளுத்தி போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து எதுவுமே தெரியாம என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இந்த மாதிரி கேடு கட்ட கேவலமான ஜென்மத்தெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அது எப்படி உன்னால முடியுது? ஒருவேளை அந்த வெடியால எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா, நிரந்தரமா கால் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல உயிரை போயிருந்துச்சுன்னா, அப்படி நடந்தா கூட பரவாயில்லன்னு தான் நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. சூர்யா போதும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் அக்யூசேஷன் பண்ணிட்டு இருக்காத. அவதான் அத பண்ணான்னு உனக்கு தெரியுமா? யார் உனக்கு சொன்னது? இப்ப யார் சொன்னா என்ன? விஷயம் உண்மையா இல்லையா? யாரு? இந்த தற்குறி சொன்னாளா? மா இவதாமா சொல்லி கொடுத்திருப்பா. டேய் மா நிஜமா நாளா எதுவும் சொல்லலமா. அப்புறம் எப்படி அண்ணா இப்படி பேசுவான்? டேய் இப்ப என்ன? இப்போ உங்க எல்லாருக்கும் பிரச்சனை யார் என்கிட்ட சொன்னாங்கங்கறதானா? இப்படி ஒரு ஈன காரியத்தை செஞ்சது உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா? சொல்லுங்க, தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா அது? ஆமா, எப்படி தெரியும்? எல்லாம் கூட்டு கலவனிங்க தானே. ஷட் அப் சூர்யா. என்னது இது? எவ்வளவு ஒரு வேலைக்காரி அவ சொல்றத நம்புவ? வீட்ல இருக்கிற மனுஷங்க நாங்க சொன்ன நம்ப மாட்டியா? என்னடா உன் பிரச்சனை? இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள நந்தினி அடைச்சு வச்சு ஆள் இல்ல ஆள் இல்லன்னு வாய் கூசாம போய் சொன்ன ஆள் தானே நீங்க? ஐயா, எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படி எல்லாம் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா இதான் உண்மை. உன் மேல வெடியை தூக்கிப்பட்ட அந்த கேவலமான வேலைய மாதவி பண்ணல. தோ நிக்கிறாளே, இவளோட அப்பன் தான் பண்ணான். யார் சொன்னா? உங்களோட மூத்த பொண்ணு சொன்னாளா? அத நம்பிக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என் நந்தினியை நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஏன்னா ஒரு நாளும் அவ என்கிட்ட போய் சொல்ல மாட்டா. நந்தினி டார்லிங், ஏச்சாலும் என்கிட்ட வா. இங்க வா, நான் கூப்பிடுறேன்ல. யோ ஷார்ப்பு, அடிக்க மாட்டேன் பக்கத்துல வர மாட்டியா? நந்தினி நீங்க வா. வா வா நந்தினி வா. ஆமா, ஹாஸ்பிடல்ல வச்சு என் பாசமல ரொக்காவ ஓங்கி அரவிட்டியாமே, உண்மையா? வெரி குட் என் செல்ல குட்டி. இப்பதான் இந்த சூர்யாவோட வேவ்லென்த்க்கு நீ வந்திருக்க. இத பாரு நந்தினி, இப்படிதான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம யாராச்சும் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு 2 அறை விட்டுறணும், புரியுதா? அப்பதான் இவங்கள வாளை சுருட்டிட்டு போவாங்க. ஒரு கண்ணத்துல அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, மறு கண்ணத்தை காட்டுறதுக்கு நாம என்ன யோசனாதரா? நோ நோ, நாம எல்லாம் சாதாரண மனுஷங்க. எல்லா மனுஷங்களுக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? பயம். அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா பிரச்சனைன்னு யாரா இருந்தாலும் பக்கத்துல வரவே மாட்டாங்க. அந்த பயத்தை நாம தான் நந்தினி கிரியேட் பண்ணணும், புரியுதா? இந்த பார், நீ இப்ப என்ன பண்ணியோ அதுதான் பர்ஃபெக்ட். இனிமே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ யாராச்சும், திருப்பி போடு ஒண்ணு. ஐயோ, இவ வேற அடி வாங்கின கோவத்துல என்ன பாக்குறாளே, வாங்கினதுல பாதி எனக்கு கொடுத்துருவாளோ? இதோ இந்த மாதிரி மிருகத்துக்கெல்லாம் எந்த ஒரு தயாதாட்சணியமும் பார்க்க கூடாது. என்ன புரியுதா? மாதவி வா. ஒரு ஆளு என்ன ஏமா நிக்கிற? வாமா. கிளம்பு. பார்க்கிற பார்வையை பாரு.